நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆணி மாத பலாபலன்கள் இந்த வாழ்வில் பல மாற்றங்கள் கொடுக்க போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். உலகில் ஒருத்தர் ஜெயிச்சு கொண்டே இருக்கோம்னா இறையொருளும் தேவை, நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி நம் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ஆனால் இறை வழிபாடாக கிடைக்க போகிற மாதம் இது. ஆணி மாதம்னாலே ஆனந்தமான மாதம். ஆணி மாதத்தில் நடராஜர் நடனம் ஆடும் மாதம்னு சொல்லலாம். ஆணி வந்து விட்டாலே வாழ்வில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். இது மூலை வீடு. இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் சொல்லுவோம். தேவர்கள் உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். அதில் இந்த அம்சமும் வருது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு உச்சம் பெறுது. குருவின் ஆட்டம் ஆரம்பிக்குது. சனிவின் ஆட்டம் குறைகிறது. ராகுவின் தாக்கம் அதிகரிக்கின்றன. அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துருவோம். சூரியன் மூலை வீடுகள் வரும்போது இரட்டைத்தன்மை கொண்ட வீட்டில் வேற வரார். பல மாறுதல் கொடுக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, குறிப்பாக திருமணம், உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கணவன் மனைவி அந்நியுன்யங்கள் எப்படி இருக்குது சார், இடம் வீடு சொத்து இருக்குமா இல்லையா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாறுதல் கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி பாதிச்சவங்களுக்கு சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே இது காலப்புருஷனுக்கு 3வது இடங்க புதன் வீடு. முயற்சி ஸ்தானங்கள், முயற்சி இருந்தாலே அனைத்தும் திருமணியாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இதில் சரியான நேரத்தை சரியானதை சூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டோன்னு வைங்க, இந்த வருடம் நமக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். திருமஞ்சனம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. காரைக்கால் சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஊரில் கூட பௌர்ணமி ஒட்டி மிகப்பெரிய தெப்ப விழாக்கள் வரும். ஆக மொத்தம் இறையருளும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்து ஜெயிக்க போகிற மாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆசைகள் நிறைவேறும் இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆணி மாதத்திலே. ஆணி மாதம் உங்களுக்கு பல மாறுதலை கொடுக்க போது. நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 10ல் சூரிய பகவான், 10ல் பார்த்திங்கன்னா ராஜ கிரகம் இருக்கும்போது கௌரவம், அந்தஸ்து, செல்வ கடாச்சம் சொல்லவா வேணும். கன்னி பர்ஃபெக்ஷனிஸ்ட். இந்த ராசி எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். தான் செய்கின்ற செயல் எது ரைட்டு தப்புன்னு ப்ரீ கால்குலேட்டிவ் பண்ணுற ராசி. இந்த ராசிக்கு ஒன்று தெளிவாக தெரியும், இது பண்ணால் ஜெயிக்கும், இது பண்ணால் தெரியாது. நல்லவங்க எல்லாருமே இவங்க சுற்றியே இருப்பாங்க. அறிவாளிகள், திறமைசாலிகளை எப்போதும் தக்க வைத்துக் கொள்கிற ராசி இந்த கன்னி ராசி. ஏன்னா இவங்க இன்டெலிஜென்ட். கற்றோரை கற்றோர் காமூர்வர்கள்பாங்க. அப்போ என்னென்னா அறிவாளி பார்த்தா பிடிக்கும், நல்லவனை பார்த்தா பிடிக்கும். ஈக்குவல் வைப்ரேஷன் இந்த ராசிக்கு உண்டு. சார், உங்கள் ராசிக்கு 11 குரு உச்சம் பெறுது. கூட சுக்கிரன் வேற 2/10க்குரியவர், 2/9க்குரியவர் சொல்லவா வேணும். முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த கன்னி ராசிக்கு. சார், திருமணத்தை பற்றி எண்ணிட்டுருக்கீங்க, ஏங்கிட்டு இருக்கீங்களா? திருமண தடைகள் விலகியாச்சு. திருமண பந்தம் புதுப்பிக்க போகுது. கணவன் மனைவி அந்நியுன்யம் நிறைய பேர்த்துக்கு ரீபேட்ச் அவுட். சார், சேர்ந்து வாழ்வோமா, பிரியற அளவுக்கு போயிருக்கு சார், சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கணவன் மனைவி நெருக்கம் இப்பொழுது பார்க்கலாம். ஒரு சிலர் டைவர்ஸை அப்ளை பண்ணிட்டோம், ஒரு சிலருக்கு அப்போ அடுத்த வாழ்க்கை இருக்குமா, அது அடுத்த சப்ஜெக்ட். அப்போ இதில் முடிவாகி போச்சு, அடுத்த லைஃப் எப்படி இருக்கும், அதுக்குண்டான புது வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பிக்கக்கூடியது. அப்போ குடும்ப ரீதியாக நிறைய பேர்த்துக்கு சுப காலகட்டம். முதல்லங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, லாபங்கள் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதாயம் உண்டு. எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் எல்லாம் அதிகரிக்கும் காலகட்டம். ஃபஸ்ட்டு விஷயம், எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறும் மாதம் எப்போது இந்த கன்னிராசிக்கு இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக சைன் பண்ணலாம். நிறைய பேர் வெற்றி வாய்ப்புகள் அதிகரித்து காம்படிட்டிவ் எக்ஸாம், சின்ன பயணங்கள், இடமாற்றங்கள் உண்டு. முதலீடு சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா திருமணத்தை பார்த்திங்கன்னா காதல் திருமணம் கைகூடுமா, கூட்டு ஒப்பந்தங்கள் கைகூடுமா, நிறைய பேர்த்துக்கு அந்த ஒப்பந்தங்கள் வருது. சார், பிஸ்னஸில் இப்போ தான் காலகட்டம். வேலையாக பிஸ்னஸ்ன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜாதக ரீதியாக எல்லாத்துக்கும் வேலையும் செட் ஆகுது, எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் செட் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கோடீஸ்வரனாக இருப்பார், வேலைக்கு போகும்போது பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுவார். ஒரு சில பிஸ்னஸில் கோடி கட்டி பறந்துருப்பார். கொஞ்சம் பார்ட் டைமாக போகிறேன் பண்ண, அப்போ உங்களுக்கு வேலையாக தொழிலான்னு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். அதை தெரிஞ்சுட்டு அதை எடுத்து ஜெயிச்சக்கூடியது. இப்போ முதல்ல வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு அடுத்த படிநிலை உயர்வு உண்டு. வேலையில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டம். என்ன மாறுதல் அப்படின்னா, நிறைய படிக்க போகிறீங்க, நிறைய கற்றுக்க போகிறீங்க, புது விஷயங்கள் அப்கிரேட் ஆக போகுது. வேலை இல்லாதவங்களை வேலை கிடச்சிரும்.
வேலையில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படக்கூடியது. மாறுதல்ங்கிறது இப்போது எல்லா பொறுப்புகளும் உங்களை சூழ்ந்தே வரப்போகுதுங்க. எல்லாமே என்கிட்ட வருது. இரவு நேரங்கள், பகல் நேரங்கள் 2ம் நான் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்குது. இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வேலை இருக்குது. ரிசெஷன் என்ற ஒரு கொடிய விஷயம் பல பேர்த்துக்கு வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. வேலையை தூக்கிட்டு வீட்டில் சார் கடன் நிறைய வச்சுருப்பாங்க. குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஒரு சேஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வெல்த்தியஸ்ட் இப்போ அடுத்த 2 மாதத்துக்கு அடுத்த நிலைமை என்ன அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நிச்சயமாக ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்து அவங்களுக்கு ஜாதக ரீதியாக சேஃபஸ்ட்டு சைடு போய் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க கிடைக்கும்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு காப்பாற்றிருக்கும். தவற விட்ட சொத்தை பிடிச்சிருவோமா அப்படின்னு தான் கண்ணிக்கு இருக்கும். நிறைய பேர் சொத்து சுகங்கள் நகைகளை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் சின்ன ஒரு கடனை வாங்கணும், வட்டிக்கு வட்டி கட்டி நகை அப்படியே போயிடுச்சு, இடத்துக்கு மேலே வச்சு வாங்கியிருந்தா போயிடுச்சு. இது மாதிரி கன்னிகள் புலம்புறவங்க நிறைய பேருங்க. அப்போ சார் எங்களுக்குன்னு ஒரு சொத்து வாங்க முடியுமா, தவறு விட்டதை பிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? அதுக்குண்டான காலகட்டம் இப்பொழுது. அப்போ அதுக்குண்டான முயற்சி எப்போ எடுக்கணும்? திட்டமிடல் எப்போது பண்ணிக்கலாம், எப்பொழுது வாங்கணும்னு அதை பார்த்து பண்ணணும். அப்போ சரியான காலகட்டங்கள் நோக்கி பயணிக்கிறீங்கிறது தைரியமாக சொல்லலாம். இதுதாங்க உங்களுக்கு உண்டான சிறப்பானது. முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். சார் திருமணத்தை பற்றி சொன்னீங்க, எல்லாமே ஓகே. பிஸ்னஸ் ரீதியாக ஒரு சில வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்குது, வெளிநாட்டு சம்மந்த ஒப்பந்தங்கள் எப்படி இருக்குது? பொதுவாக கூட்டு ஒப்பந்தங்கள் நல்லா இருக்குது, வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, அதில் அனுகூலமாக இருக்குது. இப்போ ஹெல்த்தை பற்றி டக்குன்னு பார்த்துக்கணும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதில் பார்க்கும்போது ஏன் ஹெல்த்தை சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஹெல்த்தை செக்கப் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள். குறிப்பாக வயிறு, ஃபுட்டு ரிலேட்டடாக இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க பார்த்துக்கங்க. இப்போ தான் நிறைய ஒரு சிலர் சமையல் பழகிக்கங்க. இதுதான் இந்த ராசிக்கு அம்சம். ஏன்னா உங்களுக்கு இருக்க பர்ஃபெக்ஷன் போனால் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், செய்தொழில் கரெக்டாக இருக்கணுங்கிறது. இப்போ வெளிநாட்டு வேலைக்கு இந்த மாதிரி பழகிட்டு போங்க. ஆணோ பெண்ணோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுது நிறைய வயதானவர்களுக்கு உடல் உபாதையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. சார் நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டோம். சரியான காலகட்டம் கோச்சார ரீதியாக வந்திருக்குங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் குரு. இந்த சுக்கராச்சாரியார் தான் சாகா வரம் பெற்ற சுக்கராச்சாரியார்பாங்க. அப்போ சுக்கிரன் 11 சம்மந்தப்படும் காலகட்டத்தில் சரியான மருத்துவத்தை தேடும்போது ரொம்ப உபாதைகள் இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி மீண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்கள். மாணவர்கள் கல்வி ரீதியாக நிறைய டெவலப் ஆக வாய்ப்புகள் உண்டு. நாளுக்குரிய உச்சம் பெறுவதால் கல்வியில் சேஃபாஸ்ட் சைடு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த சப்ஜெக்ட் போட்டால் ஜெயிச்சு கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் சூப்பர், மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது, பயணங்கள் உண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சேஃபஸ்ட்டு சைடாக போய்க்கங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு மட்டும் இந்த ராசியாக போங்க. வேலையாட்களிடம் தன்னோட எக்கனாமிக்கல்ஸ் இதை சொல்லக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பொதுவாகவே இந்த ராசிக்கு இந்த மாதம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வழிபாடு தேவை, ஏதோ ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டு சேஃபஸ்ட்டு சைடாகிறோம். நிச்சயம் மதுரை மீனாட்சி அம்மன் அவருக்கு மட்டும் தரிசனம் பண்ணிக்கோங்க, இல்லை அஷ்டலட்சுமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஜெயிச்சு வந்துடுவீங்க. ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.